Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். எப்படி இருந்துச்சு சார் அந்த டீசர்? வியூஸ்ல சாதனை பண்ணிருக்கு, படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, எல்லா சாதனையும் முறியடிச்சிருச்சு. தலை அந்த டயலாக்லேயே அவருடைய அந்த வெறித்தனத்தை காமிச்சிருக்காரு. அதில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, குட்டாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை வேற ஸோ பேடாக பார்க்குது. அவர் வந்து ஒரு ட்ரிபிள் கெட்டப்பில் வந்து டோட்டலாக பண்ணியிருக்காரு. ஓகே, குட் பேட் அகிலி டோட்டலாகவே அவருடைய கலரே வேறு. குட் பேட் அகிலியில் வந்து தீனி போகிற அளவுக்கு அஜித் பிரமாதம் பண்ணியிருக்காரு. எங்கெங்கே தேவையோ அங்கேயே கொஞ்சம் பாடி ஸ்லிம் பண்ணி பழைய அஜித் முன்னே விண்டேஜ் அஜித் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மசாலா தான். ஏப்ரல் 10 தமிழ்நாடுல உலகமே தெரிவிக்க போகுதுங்க. குட் பேட் அக்லி அப்புறம் ஏகேவோட ஒரு தரம், ஒரு ஸ்டைல், அவரோட பிசினஸ் எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே தலையில மாறப்போகுது. உலக லெவலில் இன்னைக்கு ஏகே வந்து யாருங்கிற ஒரு அளவு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் இன்னும் போய் ரீச் ஆகும். குட் பேட் அக்லிங்கிறது ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு டைட்டில் சேம் இதே ஒன்று இருக்கு. அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதை கண்டிப்பா அவர் பார்த்திருப்பாரு. இதுதான் என் ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்களா, என்ன மனநிலை இருக்கும் இப்போ? அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்க தகவல் சொல்லிட்டாரு. ஓகே, இந்த டீசர் ரிசல்ட்டே ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறது அவரோட ஜட்ஜ்மெண்ட். சுரேஷ் சந்திரா ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ ட்யூன் பண்ணிட்டே இருந்தாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 7 மணி 11 மணி. ஸோ ரொம்ப பிரமாதம் வந்திருக்கிறோன்னா சுரேஷ் சந்திரா மூலமும் தகவல் பிரித்து அவரும் பார்த்துட்டார். இன்னொரு தகவலும் வந்துச்சு, ஆனா எவ்வளவு உறுதி அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இந்த டீசரை விஜய் அவர்கள் பார்த்ததாகவும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அஜித்துக்கு வாழ்த்து சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். வாய்ப்புகள் இருக்கு சார், நண்பர்கள் தான் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா பார்த்துருப்பாரு. ஒரு படம் வந்தா ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றவங்க இருக்காங்க. விடாமுயற்சி கூட அல்ல, அந்த 500 அப்படின்றது பாசிபிளா சார்? நம்ம 1000 கூட எதிர்பார்க்கலாம். ஒரு 500 600 அப்படின்றது இந்த குட் பேட் அக்லி பாசிபிள். கண்டிப்பா அஜித்துடைய அந்த கேரியர்ல இந்த படம் ஒரு 500 crores கிராஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ள விஷயங்கள் நிறைய வச்சிருக்காங்க. தனுஷோட இயக்கத்துல ஏகே நடிக்க போறாரு. ஸோ அந்த ஒரு பரஸ்பரமான ஒரு காரணத்தினாலையும் இந்த இட்லி கடை தள்ளி போகுது அப்படின்ட்டு அதுதான் காரணமா, இல்லை எதனால? இல்லை, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை சார். தனுஷ் சார் இயக்கத்தில் அஜித் சார் நடிக்கிற வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சிறப்பு. குட் பேட் அக்லி டீசரை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம சந்திக்க முடியல அன்னைக்கு. எப்படி இருந்துச்சு சார் அந்த டீசர்? வியூஸ்ல சாதனை பண்ணியிருக்கு, படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன்? எல்லா சாதனையும் முறியடிச்சிருச்சு. தலை அந்த டயலாக்லேயே அவருடைய அந்த வெறித்தனத்தை காமிச்சிருக்காரு. ஒரு சைலண்டை மியூட்டை பண்ணி காமிக்கிறேன்டா அப்படிங்கிறதுலே அவர் என்ன காமிக்க போகிறாங்கிறத சொல்லிட்டாரு. அதை ஓகே, அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த காஸ்டியூம்ஸ் ஒரு அதிகமான லெவலில் ஒரு ஃபேஷனாக இப்போ வந்து மாறுது, பேசப்பட்டு இருக்கு. அது இல்லாமல் அதுவும் ஒரு விவாதமாக இருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் சார். பட் இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களோட பார்வை ரொம்ப பியூட்டிஃபுல் சார். அதாவது விடாமுயற்சின்ட்டு ஒரு கேரக்டர் விட்டுருவோம், அது வேறு ஜோனில் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் வட்டிக்கு முதலுமா அடிச்சு கிழிச்சிருக்காரு. ஓகே, அதாவது ட்ரெய்லர்லேயே என்னென்ன ஷார்ட் வீடியோ காமிக்க முடியுமோ சாதிக் ரவிச்சந்திரன், அவர் ஏஆர், இவர் ஏகே ஏற காம்பினேஷன் வந்து கிளிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு டீசர், ஒரு எடிட்டிங் கட்ஸை வந்து யாருமே காமிக்க முடியாது. என்ன தேவையோ அவ்வளோ மாஸ் கமர்ஷியலாக மசாலாவாக டீசரில் போட்டு கிளிஸ்டர் டைரக்டர். இந்த கோட் படத்தில் டிஐஜிங்கெலாம் வச்சு அதுக்கும் ஒரு விமர்சனம் வந்திருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, அஜித் அவர்களை எதுவுமே பயன்படுத்தாமல் அவர் ரியலாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த அமர்க்கலத்தோட கெட்டப்லாம் வந்து நின்று பேசுது அப்படின்னா, ஸோ அந்த வெயிட்டை குறைச்சதாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்டைல் மாசு குறைய அந்த பில்லா கெட்டப்பாக இருக்கட்டும், என்ன சார் இருக்க போகுது? என்ன எதிர்பார்க்க போகிறோம்? ஒரு பில்லா மங்காத்தா அஜித்தை இந்த டோட்டலாக இதில் நீங்கள் பார்க்கலாம். குட் பேட் அக்லியில் அதில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, குட்டாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை வேற பார்க்க ஸோ பேடாக பார்க்குது. அவர் வந்து ஒரு ட்ரிபிள் கெட்டப்பில் வந்து டோட்டலாக பண்ணியிருக்காரு. ஸோ குட் பேட் அக்லி டோட்டலாகவே அவருடைய கலரே வேறு. இது வந்து ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, டோட்டல் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் யார் யார் லைக் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து கிளிக்கிறது மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் குட் பேட் அக்லி. தான்
ஸோ பிரம்மாண்டமாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் வர வந்திருக்கு. இதுதான் எதிர்பார்க்குறாங்களா சார் ஏகே ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும், அஜித்தை இப்படி தானேப்பா செலிப்ரேட் பண்ணோம், அஜித்தை இப்படி தானே கொண்டாடணும், மங்காத்தான்ற ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தது ஏகே தான். இன்ன வரைக்கும் அது டாப் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் விஸ்வாசம் இந்த மாதிரியான படங்கள் இருந்தாலும், விஸ்வாசம் வீரம்னு நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட விஸ்வாசம் தான் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பில்லா, ஒரு மங்காத்தா, ஒரு வில்லன், ஒரு காதல் மன்னன் அப்படின்ட்டு, ஸோ இந்த மாதிரி வில்லனிசமாக அஜித் அவர்களை பார்க்கும் பொழுது இதுதான் நான் அஜித் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இனி அவரோட ட்ராக் எப்படி இருக்க போகுது சார், எந்த மாதிரி பயணிக்க போறாரு? இல்லை, ஒரு 5 படம் பண்ணால் ஒரு படம் நம்ம விசுவாசம் ஒரே விடாமுயற்சி மாதிரி அவங்களுடைய ஒரு லட்சிய பயணம் ஒன்று இருக்கும், இப்படி ஒரு மெசேஜை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு படம் அது ஈக்குவலாக ப்ரொடியூசருக்கு என்ன வருமோ கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலானா இந்த ஹீரோயிசம் நிற்கும். அதில் நம்ம யாருங்கிறத காமிக்கலாம், இந்த வெரைட்டி காமிக்கலாம், ஒரு ஸ்டைலிஷ் காமிக்கலாம். நீங்கள் வேற இப்போது விசுவாசமும் விடாமுயற்சியில் நீங்கள் இந்த பேட்டர்ன் நம்ம காமிக்க முடியாது, அந்த சீனுடைய டெப்த்லேருந்து மாறி போகும் ட்ராக். இதுக்குள்ளே நீங்கள் 1000 விஷயங்கள் பண்ணலாம். ஸோ வில்லன் பண்ணிங்கன்னா ஹீரோவோட வில்லன் பண்ணுறது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு வில்லன் சொன்னீங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணுவார், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். விஜய் சேதுபதியே ஹீரோ இருக்கும்போது வில்லனை ஏன் ட்ராக் மாறினார்னா அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்கிற ஒரே ஒரு ஒரு மைண்ட் செட்டு தான் அவருக்கு. அது மாதிரி இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வில்லனில் பார்த்தீங்கன்னா வரலாறு பார்த்தீங்க, பில்லா மங்காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய டைப் ஆஃப் இந்த வேயே வேற ஸ்டைல். ஆமாம். ஸோ அது மாதிரி தான் வந்து குட் பேட் அகிலியில் வந்து தீனி போகிற அளவுக்கு அஜித் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அது எங்கெங்கே தேவையோ அங்கேயே கொஞ்சம் பாடி ஸ்லிம் பண்ணி பழைய அஜித்தையும் பண்ணி விண்டேஜ் அஜித்தை கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மசாலா தான். ஏப்ரல் 10 தமிழ்நாடுல உலகமே தெரிக்க போகுதுங்கிறதா கன்ஃபார்ம். ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா ஏகே அவர்களால் வர முடியலையோ, ஏன் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த படம் அதை பிரேக் பண்ண போதா? ஏகேவை இனிமேட்டு எல்லா ஊர்களிலும் அதிகமாக பேசப்பட போறாங்களா? கேரளாவில் ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஏகேவோட ரசிகர்களுக்கு இருந்துச்சு. குட் பேட் அக்லி அப்புறம் ஏகேவோட ஒரு தரம், ஒரு ஸ்டைல், அவரோட பிஸ்னஸ் எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே தலையில மாறப்போகுது. உலக லெவலில் இன்னைக்கு ஏகே வந்து யாருங்கிற ஒரு அளவு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. இதை இந்த படம் இன்னும் போய் ரீச் ஆகும். குட் பேட் அகிலிங்கிறது ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு டைட்டில் சேம் இதே ஒன்று இருக்குது, அது வந்து சூப்பர் ஹிட் படம் அது. ஸோ இந்த மெத்தட் போகும், நம்ம பேரை வச்சு என்னடா ஒருத்தர் தெரிவி அப்படிங்கும்போது அவங்க லைக் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை. அதை ஸோ பேன் இண்டியா படம் வந்து அவர் பண்ணலையே தவிர மற்றபடி பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் தான் அவர். ஸோ உலகம் பூரா பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் தான் அது. அதை வந்து இந்த படம் நிவர்த்தி பண்ணும். ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி அஜித்தை வச்சு கொண்டாடுவாங்க. அவங்களுடைய அதாவது அஜித் விரும்புகிறாரு இல்லையோ, ஸோ அவங்க விரும்பின விஷயத்தை இந்த படம் வந்து ஃபில்அப் பண்ணும். சார் அஜித்துக்கு மனநிலை என்னவா சார் இருக்கும்? தேட்டரில் டீசரோட செலிப்ரேஷன் நடக்குது, எல்லா ஊர்களையும் இருக்கக்கூடிய தேட்டர்களில் செலக்டிவாக அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு. ஓ, இதுதான் என் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களா? என்ன மனநிலை இருக்கும் இப்போ? இல்லை, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற தகவல் சொல்லிட்டாரு. ஓகே, இந்த டீசர் ரிசல்ட்டே ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறது அவரோட ஜட்ஜ்மெண்ட். இந்த சுரேஷ் சந்திரா ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ டியூன் பண்ணிட்டே இருந்தாங்க, நாளை காலையில் வருது 7 மணி 11 மணி. ஸோ ரொம்ப பிரமாதம் வந்திருக்கிறோன்னா சுரேஷ் சந்திரா மூலமும் தகவல் பிரித்து அவரும் பார்த்துட்டார். ஓகே. ஸோ இப்போ என்ன ஒரு ட்ரெண்டுனா இப்போ டீசரே வந்து தியேட்டரில் விடுற அளவுக்கு ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. இப்போ அது தியேட்டரில் வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது பயங்கர ரீச் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாடு பூரா சில தியேட்டர்லாம் டீசரே வந்து இன்றைக்கி வந்து டீசர் வெளியீடுலாம் பெரிய ஃப்ளாஷ் நியூஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அஜித் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இந்த படம் ஃபேன்ஸுகளுக்கு இல்லை, பப்ளிக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அந்த பீப்புளுக்கும் இந்த படம் வந்து ஒரு தீனி போகிற அளவுக்கு இருக்குது. இன்னொரு தகவலும் வந்துச்சு, ஆனால் எவ்வளோ உறுதி அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இந்த டீசரை விஜய் அவர்கள் பார்த்ததாகவும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அஜித்துக்கு வாழ்த்து சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். வாய்ப்புகள் இருக்காது? இருக்குது சார், நண்பர்கள் தான் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஒரு படம் வந்தால் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறவங்க இருக்காங்க. விடாமுயற்சி கூட ரஜினி சார் வந்து வீட்டில் பார்த்தாங்க படம், ஒரு அஜித்துக்கும் வந்து நல்லா இருக்குன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ ரஜினி சாரும் என்னென்ன படங்கள் வருது, விஜய் படத்தை கூட ரஜினி சார் பார்ப்பார். ஸோ எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு நண்பர்கள், அவங்கவுங்க அந்த ரேஞ்ச், ஒரு சூப்பர் ஸ்டார், இவர் தளபதி, இவர் அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி போகிறதுனால ஃபேன்ஸுகளுக்கு தீடு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது விஜய் பார்த்து நல்லா இருக்கிறதா பக்கா கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களை மாதிரி தான் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக அப்படி நிஜமான ஒரு தகவலாக தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஃபேன்ஸுகளும் வந்து எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ண வேண்டியது, ஒரு படத்தை வெற்றியாக்க வேண்டியது தான். அதுதான் சார், அங்கே தான் ஒரு முரண் ஏற்படுதோ. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் லியோவோட ட்ரெய்லர் ரிவ்யூவே வந்து இது பிரேக் பண்ணிச்சுல 24 ஹவர்ஸில். ஸோ 1 டேல வந்து இவ்வளோ தூரம் பண்ண ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு அங்கே ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதோட வசூல் எங்கே போய் எடுத்துக்கலாம் சார்? ஏன்னா இப்போ இந்த படம் இப்போ டீசர் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் பெரிய ஒரு வசூல் பண்ண போகுதுன்ற ஒரு விஷயம். ஆனால் எல்லாரும் இந்த ஜெயிலரோட வசூலை நெருங்கும்,
லியோவோட வசூலை பீட் பண்ணும், எழுதி வச்சுக்கங்க, இது பெரிய கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற விஷயம் தான். எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எந்த நம்பர்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது இது வந்து ஒரு படம் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அல்லணுங்கிறது தான் இண்டஸ்ட்ரியுடைய அச்சீவ்மெண்ட். இது எந்த நடிகர்கள் படமே வந்து அதை கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னாலே ஸோ வரவேற்க ஒரு விஷயம் தான். இதில் ஜெயிலர் 2 கிராஸ் பண்ணுவோம், சரி ஜெயிலரை கிராஸ் பண்ணுமா, லியா கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறதுலாம் வந்து ரெண்டாவது பட்சம். அது வந்து ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு ஒரு வந்து ஆசை தான். அவர் படத்தை கிராஸ் பண்ணுறது, இவர் படத்தை கிராஸ் பண்ணுறது. மொத்தத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் படம் அந்த 4 டிஜிட்டை கிராஸ் பண்ணாலே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய ரிசல்ட் ஆவரேஜ் தான் சொன்னாங்க படம் பார்த்தவங்க. ரொம்ப லென்த்தியாக இருக்குது, 3 hours 20 minutes இருக்குது. ஆக்சுவலாக 3 hours 45 minutes டியூரேஷன் படம் அது. ஸோ இப்படிலாம் இருக்குன்னாங்க. ஆனால் அடித்து உடச்சி என்ன பண்ணுமோ கிளாஸ் பண்ணிட்டு இன்றைக்கி அமெரிக்கன் படத்தை செகண்ட் பொசிஷன் தள்ளிட்டு போயிடுச்சு. வேறு ஒரு படம் வந்து கண்டிப்பாக நிறையா கலெக்ஷன் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது 4 digit போனால் ரொம்ப வரவேற்கத்தக்கலாம். அது சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷம், அஜித் படம் இருந்தாலும் சந்தோஷம், விஜய் படம் சந்தோஷம் தான். பட் குட் பேட் அக்லி வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது படத்தில். அல்ல அந்த 500 அப்படின்றது பாசிபிளா சார்? நம்ம 1000 கூட எதிர்பார்க்க வேணாம், ஒரு 500 600 அப்படின்றது இந்த குட் பேட் அக்லி பாசிபிள். கண்டிப்பாக அஜித்துடைய அந்த கேரியரில் இந்த படம் ஒரு 500 crores கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ள விஷயங்கள் நிறைய வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த படம் பார்த்துட்டாங்க, சில பேர் கேங்க பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்த வரைக்குமே நல்லா இருக்குன்றாங்க. ஒர்க்கும் சரி, ஒர்க்கும் சரி, எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நாட்டும் இருக்குது இதில். இல்லை ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு ஜெயிலில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அந்த ஃபைட் சீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலக்கிருக்கார் அஜித். ஓகே, டூப்பே வேணாங்கிற அளவுக்கு ஒரு மேட்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு தகவல் வந்திருக்காது. பெரிய செட்டு அது. ஓகே, மிக பிரம்மாண்டமான செட்டு அது. அது இந்த பேட் இருக்கார் இல்லையா, பேட் அஜித் போடுற ஃபைட் அது. ஓகே. ஸோ இது வந்து கலக்கியிருக்காங்க. அதனால் அஜித் வந்து இதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு மாசை கிரியேட் பண்ணியிருக்கார். இப்போ ஆதிக்கு கூட பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வையில் வந்து அவர் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணவர் தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? இப்போ அவர் சொல்லும் போதே அந்த கதையெல்லாம் அஜித்துக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ அந்த இமேஜ் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு இந்த திரிஷாலான நயன்தாரா AAA சிம்பு வச்சு பண்ணல கொஞ்சம் இமேஜ் ஒரு மாதிரி இருந்தது. அந்த இமேஜ் கொஞ்சம் அடித்து உடச்சிட்டு நீ வெளில வாடா படம் பண்ணுவோன்னா அஜித் தலை சொல்லி அப்புறம் தான் மார்க் ஆண்டனி பண்ணார். ஸோ மார்க் ஆண்டனியே கிட்டத்தட்ட அஜித் சாருக்கு போன ஒரு தகவல் தான் கதை. ஓகே, ஓகே. பட் அந்த இமேஜை உடச்சிட்டு நீவான்னு சொல்லிட்டார் அஜித். ஸோ அதனால மார்க் ஆண்டனி பண்ணி அது கிட்டத்தட்ட 100 ரூபா கலெக்ஷன் பண்ணி அள்ளிச்சு அதை. இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனோட இமேஜ் வேறு ஸ்டைல் தான். இந்த படம் வந்து அஜித் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாசா எப்படி பண்ணணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆதிக் பண்ணியிருக்காரு, செதுக்கியிருக்காரு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஏகேக்கு இனிமேட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் ரெக்வஸ்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது சார்? 10ஆம் தேதி என்ன நடக்க போகுது? அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதியும் இதுக்கான ஒரு சாம்பிள் பார்ப்பீங்க அப்படின்றாங்க. 9 என்ன நடக்க போகுது, 10ஆம் தேதி என்ன நடக்கும்? அது 10ஆம் தேதி அன்றைக்கி தான் இன்றைக்கி தீபாவளின்னு நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு. இது சரி, அதை அவங்க அந்த ஆவர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. 10th ஏப்ரல் 10th எப்போ வருவது. 9ஆம் தேதி அன்றைக்கி என்னென்னா அஜித் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேட்ரு பேசுகிறதா ஒரு தகவல் வருது ஃபேன்ஸுகளுக்கு மத்தியில். பட் அது அவர் அங்கே ஃபாரினில் இருக்கார், பேசுவாரா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. பேசுனா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. பட் அதான் 9ஆம் தேதி ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 10ஆம் தேதி 10லேருந்து அந்த 14 15 வரைக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் டே தான். ஒரு 5-6 நாள் கலெக்ஷன் அழுட்டு போயிடும். கண்டிப்பாக அதுக்கிடையில் வேறு எந்த படமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்க்ரீனில் வந்து ஒரு 800 ஸ்க்ரீன் தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேறு எந்த காம்படிஷனும் உள்ளே வரல. இல்லை இட்லி கடை கூட 10th கன்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இப்போ இட்லி கடை வந்து இது படம் தள்ளுது. ஓகே, படம் தள்ளுது. தனுஷ் சார் அந்த படத்தை தள்ளி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. கடையை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ண. ஆமாம், கடையை இப்போ பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம், வியாபாரம் நல்லா நடக்குதுட்டாங்க. சரி, அதனால் 1 man ஷோவாக இப்போ வந்து இறங்குறாரு. ஸோ அதனால் அந்த கலெக்ஷன் வந்து அள்ளிட்டு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் கொரியன் படத்தோட தழுவல் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா சார்? இருக்க வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை இருந்தா எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது அஜித் சார் வந்து என்னன்னா புதுசாக ஒரு கதையை உருவாக்கி புதுசாக அவங்கள்ட்ட கதை கேட்டு பண்ணுறதுக்கான ஒரு மூடில் வந்து அஜித் சார் இல்லைங்கிறது எனக்கு ஒரு தகவல் வருது. அது கிட்டத்தட்ட அவர் என்னென்னா ஃபாரின் படங்கள் மேக்கிங் ஸ்டைலில் பண்ணணும், அந்த ஒரு பேட்டர்னில் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும், அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ லோகேஷ் நெல்சனாக பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. அது பெருசாக ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அதுக்குள்ளே ஒரு சில டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணலாம். அஜித் சார் லைக் பண்ணுறது வந்து அந்த டோட்டலாக ஒரு ஃபாரின் ஃபிலிமுடைய மேக்கிங் ஸ்டைலில் தான் இருக்குன்னு தான் அவருடைய இப்போ விரும்புறது. அதான் இல்லை, தொடர்ந்து அவரோட படங்கள் அப்படிதான் பார்க்குறேன். விடாமுயற்சி ஹாலிவுட்லேருந்து வந்துச்சு, இப்போ இந்த படம் கொரியன் படம் அப்படின்றாங்க. அவர் ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி அதை தான் விரும்புகிறாரு. ஆமாம், அதான் உண்மை. அது அந்த மேக்கிங் ஸ்டைல், அந்த ஸ்கிரிப்ட், ஒரு சின்ன நாட் அதை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு போனுங்க தான்.
விடாமுயற்சி என்ன மேட்ரு, ஒரு லவ் பண்ணுங்கள், ஒய்ஃபை வந்து ரொம்ப லவ் பண்ணுங்க, இதான் லைன். அதை வச்சு அளவு மேக் பண்ணால் அது ஒரு லட்சிய படம் கூட எடுத்துக்கலாம், அதை விட்டுருவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் தான். அவர் ஃபாரின் படங்களுடைய அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாரு, அந்த ஸ்டைலில் தான் வேணுங்கிறார், இதுதான் உண்மை. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக ஜிவியோட இசை எவ்வளோ பலமாக இருந்துச்சு. அனிருத்துக்கு காம்படிஷனே இல்லைங்கிறது மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா ஜிவி வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு அனிருத்தை விட. ஏன்னா இப்போ அமரனில் பயங்கரம் ப்ரூவ் பண்ணார். ஆமாம். ஸோ இதில் வந்து விளையாடி இருக்கார். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, குட் பை இல்லை என்னுடைய ப்ளே பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தார். அதை விளையாடி இருக்கார் மனுஷன். நம்பவே முடியல. ஜிவி பிரகாஷுடைய ஆர்ஆர் தானாங்கிறத நம்பவே முடியல. அந்தளவுக்கு மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் நம்ம அது ஃபுல் பிக்சராக பார்க்கும்போது அது எங்கெங்கே அந்த அதாவது சில படத்தில் ஹீரோயிசம், அதாவது அந்த ஹீரோ வரும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணுவோம். டோட்டலாக ஜெயிலர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வரும்போது ஒரு பிஜிஎம் பண்ணிருப்போம், கலைக்கிறோம். இதில் அப்படி தான் அஜித் வரும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு. அதில் ரஜினியோட வழியை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரோ ஏகே அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே ஒரு வேட்டைன்னு ஒரு படம் வருது, இங்கே வந்து விடாமுயற்சின்னு ஒரு படம் வருது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது. இந்த பக்கம் கூலின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவர் இறங்கி ஒரு தரமான ஒரு லோக்கல் கேங்ஸ்டராக பண்ணுறாரு. இந்த பக்கம் குட் பேட் அக்லின்னு ஒரு கேங்ஸ்டர் படம். சார் ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் பயணிக்கிறாங்க, ஒரே ட்ராக் தான் ரெண்டு பேருடைய ஜேர்னி அப்படி தான் இருக்குது. ஏன்னா ரஜினி சாருக்கு அஜித் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அது. அதான் ரஜினி சார் மேலே வந்து அஜித் வந்து எப்பயுமே ஒரு லவ் நிறைய வச்சுருக்கார். அதாவது சின்ன சஜஷன்லாம் கேட்டுக்குவாங்க ரெண்டு பேருமே. இப்போ விடாமுயற்சி ரஜினி சார் பார்த்தார். ஓகே, பார்த்துட்டு ஒப்பீனியன் சொன்னாங்க, ஒரு நல்ல கண்டென்ட் அருமையாக பண்ணியிருக்கீங்க, வெற்றி தோல்வி சகஜம், அது ஒன்றும் பிரச்சனை வேணாம், நம்மளுடைய ஒரு என்ன அது ஆம்பிஷன் என்ன, ஓகே அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதை ஸோ குட் பை டக்லியும் பக்கா மாஸ் கமர்ஷியல். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கூலியில் வந்து ரஜினி சார் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் ரஜினி சார் எப்படி நீங்கள் பார்க்கலாம், அதை வந்து கூலியில் பார்க்கலாம். ஓவர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. ஃபைட் சீனும் சரி, அந்த டான்ஸ் மூமெண்ட் சரி, பயங்கர ஸ்டைல் மாஸாக பண்ணி கூலியில் பண்ணியிருக்காரு. ஓகே, அது குட் பை டக்லிக்கு அடுத்து அது பாருங்கள் தீனி போடும் பாருங்க ஃபேன்ஸுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக கூலி பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். குட் பை டக்லியும் நல்ல சேம் மெத்தட் தான் அது. சமீபத்தில் ஒரு நடிகர் கூட சொல்லியிருக்காரு, நான் 45 நிமிஷம் படம் பார்த்துட்டேன், கூலி எழுதி வச்சிங்க 1000 கோடி அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இட்லி கடை அதான் சார், கடையை கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் இன்னொரு விஷயமும் கேள்விப்படுறோம், தனுஷோட இயக்கத்தில் ஏகே நடிக்க போறாரு. ஸோ அந்த ஒரு பரஸ்பரமான ஒரு காரணத்தினாலையும் இந்த இட்லி கடை தள்ளி போகுது அப்படின்ட்டு, அதுதான் காரணமா இல்லை எதனால? இல்லை அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை சார். தனுஷ் சார் இயக்கத்தில் அஜித் சார் நடிக்கிற வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இல்லை. சரி, பட் இட்லி கடை வந்து அவங்களுடைய பிளானிங்கை வந்து ஏப்ரல் 10th பிளான் பண்ணாங்க. குட் பை டக்லி வந்து ஏப்ரல் 10th வருமா மே 1 வருமா அப்படிங்கிற அந்த ஒரு நேஷனேஷனில் இருந்துகிட்டு இருந்தாங்க. மே 1 பர்த்டேக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஏப்ரல் 10th இவங்க ரிலீஸ் பண்ணலாம் ஐடியா பண்ணாங்க. அப்புறம் வேணாம் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோன்னா 10th பண்ணணும்னு இவங்க முடிவு பண்ணும்போது அவரே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தனுஷ் சார் இட்லி கடை கொஞ்சம் தள்ளி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை இதுதான் ரீசனே தவிர அஜித் சாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல ஒருவேளை அப்படி நடந்தால் சந்தோஷம் தான். அது வந்து வேற மாதிரி இருக்கும் இங்கே டைரக்டர். ஏன்னா தனுஷ் வந்து ராயன் ஒரு படத்தை வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார், பவர் பண்ணி பண்ணிட்டார். இப்போ இட்லி கடை வந்து நல்ல ஒரு அதுவும் சென்டிமெண்ட்டான ஒரு மேட்டர் தான் பண்ணியிருக்காரு, பிரமாதமாக இருக்காது. விஸ்வாஸ் எப்படி அஜித் இருக்கும், இந்த படம் தனுஷ்க்கு. ஸோ அப்படி அமைஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதற்குள்ள வாய்ப்புகள் இப்போ கிடையாது, இப்போ இல்லை, இப்போ கிடையாது. ஓகே, இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மே 1க்கு ஆல்ரெடி எங்களுக்கு தான் அது இந்த டேட்டாவது என்கிட்ட இருந்து வாங்காதுன்னு ரெட்ரோ இருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு என்ன சார் நடக்குது? ஏன்னா இப்போ சூர்யா 45 கூட ஒரு சின்ன காரணத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டுருந்துச்சு, நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்றாங்க. சூர்யா அவர்களை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு? சூர்யா கொஞ்சம் இப்போ மைண்ட் செட்டில் அவர் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்காரு சார். ஏன்னா ஃபேமிலி வந்து மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவரும் அங்கேயும் இங்கேயும் பார்ட்டி வந்து பறந்துக்கிட்டே இருக்கார். எப்போவுமே ஃபேமிலி டென்ஷன் வந்து எந்த ஒரு ஆம்பளைக்கு வந்தாலுமே ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது சார். சூர்யா கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா பசங்க அங்கே படிக்கிற பசங்க வளர்ந்துட்டாங்க. ஜோதி அவங்க மேடம் வந்து அங்கே ஹிந்தியில் நிறையா படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெப் சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஜோதி அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த ஃபேமிலி ஓரியன்டட் அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது மாதிரி. அங்கே போய் அவங்க கொஞ்சம் வேறு ஸ்டைலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கிளாமரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிற ஷாட்லாம் வர்றது மாதிரியான வெப் சீரியலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேம் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அது அந்த அடிப்படையில் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார் சூர்யா. பட் அதுலேருந்து மீண்டும் வந்துடணும். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கும் போது தேவைக்கு வந்து கதைக்கு என்ன தேவை அது பண்ணுறாங்க. இப்போ சூர்யா ரெட்ரோவில் சிகரெட் குடிச்சிட்டு ஜெயிலேருந்து வர ஷாட் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கதைக்கு என்ன தேவை அதை பண்ணுறாங்கன்னு அவர் கொஞ்சம் டிக்கெட் ஈஸாக எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு படங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதா என்னுடைய வந்து கருத்து. பட் சூர்யாவிலேருந்து இது வெளில வந்துடுவார். ஏன்னா இப்போது கங்குவான்ற மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எடுத்தார், அது ரிசல்ட் சரியாக வரலை, அது கொஞ்சம் டோட்டல் அப்செட். இப்போது ரெட்ரோ ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் பழைய சூர்யாவை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் அவளோட வீடு வந்து ஜப்தி அப்படின்ற ஒரு விஷயம், ஏற்கனவே பராசக்தி அப்படின்ற ஒரு டைட்டில்
ஆல்ரெடி அவங்க சிவாஜி கணேசனோட ரசிகர்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப கோபமாகவும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அந்த டைட்டில் எடுக்கிறீங்க, அது எங்களோட நடிகர் இது, அது அந்த டைட்டிலுக்காக நாங்கள் ரொம்ப ஏங்கியிருக்கோம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். திடீர்னு இந்த தகவல் வந்ததும் அவங்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயமா அமைஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த ஜப்தி விவகாரம்? அதான் சார், அதாவது திரையுலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் சிவாஜி சாரோட வீடு. ஆமாம் ஆமாம், தமிழ் திரையுலக இண்டஸ்ட்ரிக்கும் அது வந்து ஒரு பொக்கிஷம் தான் அந்த வீடுங்கிறது. பட்டு இப்படி ஒரு செய்தி வந்து வந்திருக்கக்கூடாது. ஸோ வந்துருச்சு. இது வந்து வரவிடாமல் இப்போ ராம்குமாரோ அவருடைய சண்டை துஷ்யந்தோ வந்து இதை கொஞ்சம் அப்படியே பேசி பிளாக் பண்ணியிருக்கலாம். பட் எல்லை மீறிடுச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஆயிடுச்சு. அந்த ஓகே, அவங்க ஒரு படம் பண்ணணும் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதில் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க, ஒரு 5 கோடி ரூபா கிட்ட வாங்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டு போக ஒரு 3 கோடி வாங்குறாங்க. 2019 நினைக்கிறேன் படம் பண்ணுறாங்க. சில சூழ்நிலையில் படம் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ பணம் கொடுத்தவங்க நெருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வந்து சரி, அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டே சொல்லுது இந்த படத்தை அவங்கள்ட்ட ரைட்ஸ் எழுதி கொடுங்க. அப்போ பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. பட் எல்லாமே வந்து ஒரு ஆசை தான், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும், வெளியில் வரணும்னு சொல்லி. பட் இதுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னா, நம்ம அட்வொகேட் ஒருத்தர் நான் பேசினேன். நான் இது எப்படி சாத்தியமா என்ன ஒரு விஷயத்தை நான் பேசினேன் நான் நேற்று. இப்போ அவர் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சிவாஜி சாருடைய வீடு டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணிடுற வாய்ப்பு கிடையாது. இப்போது இன்னொருத்தவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க கடன் பத்திரம் போட்டிருப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அது இருப்பாங்க. என்னதான் துஷ்யந்தர் வந்து சிவாஜி சாருடைய பேரன்னா கூட பணம் கொடுக்கல ஹோப் வேணும். அப்போ நீங்கள் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட் காப்பி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் பணம் தர்றீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் காப்பி கொடுத்தா போதும். அதை ப்ளஷ் பண்ணி மார்கேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கடன் பத்திரோட வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, அந்த வீட்டோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிடுறாங்க. பண்ண அக்ரிமெண்ட் போட்டு துஷ்யந்த் சைன் போட்டிருக்கலாம். பேபி போடும்போது அட்டாச் ஆகிடுது. அட்டாச் பண்ணும்போது இது கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் போது 2வது சிவாஜி பேரன். இப்போ 3வது மனுஷன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாரோ வெளியிலேருந்து ஒருத்த வரானா அது வாய்ப்பு கிடையாது. ஸோ பேரனுக்கு சொத்தில் பங்கு இருக்குன்னு ஒரு விஷயம் வேறு இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்டில் அவர் பண்ணின ஒரு விஷயம் அது விளையாட்டுத்தனமாக எடுத்துட்டாங்க. 6 வருஷமாக சீரியஸ் இல்லாமல் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை இன்றைக்கி கோர்ட் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வரைக்கும் இப்போ செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, 10 கோடிங்கிறது வந்து சிவாஜி அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அசார் நிறையா ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணி கொடுத்து பண்ணிடலாம். இப்போ கூட அவங்க வந்து இப்போ வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு தவிர உடனே ஜப்தி ஆர்டரில் போய் இறங்க மாட்டாங்க. பட் இவங்க ஒரு ஸ்டே வாங்கலாம். இப்போ ஸ்டே வாங்குறதா இருந்ததுன்னா அவங்க என்ன கடன் தருமோ அதில் 50% வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். 50% கொடுத்துட்டு பார்ட்டிக்கிட்ட இவங்க ஸ்டே வாங்கலாம். பட் அது வாங்குவாங்களா என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இது அவரோட பங்கு மட்டும் ஜப்தி ஆகுமா சார், இல்லை முழு வீடே ஜப்தி ஆகும்? இல்லை, அது என்ன கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, நீங்கள் பணம் கொடுத்தவங்க நீங்கள் வீடை ஜப்தி பண்ணுங்க. இப்போ ஜப்தி பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஒரு 30 கோடி ரூபா அந்த அசாட் போகுதுன்னா இவங்க 9 கோடி சம்திங் 75 லட்சமாக ஏதோ ஒரு பணத்தை எடுத்துகிட்டு பேலன்ஸ் 21 கோடியை அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஓகே, பட் இதுதான் லா ப்ரொசீஜர் இது. பட் அந்த அளவுக்கு போகாது. அது கடையில் இவங்க சில விஷயங்கள்லாம் பேசி பண்ணி பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறதோ செய்தோ பண்ணிடுவாங்க. பட் மார்க்கேஜ் பண்ணது எந்த லெவலில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்னன்னு தெரில. பட் அது ராம்குமார் அவங்களாவது கொஞ்சம் இருந்து பேசி இதை கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கலாம். இந்த செய்தியை வெளியில் வர விடாமல் தடுத்துருக்கலாம். பட் அது உண்மையிலே இண்டஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய ஷாக்கான ஒரு செய்தி இது. அதை தவிர இப்போ தமிழ் நடிகர்களும் சில பேர் வந்து இது உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். இதை 10 கோடிங்கிறது இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் பெரிய விஷயம் இல்லை. சிவாஜியார் ஃபேமிலி அப்பாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். ஸோ 2 கண்கள், எம்ஜிஆரும் சிவாஜி சார் 2 கண்கள் மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே. ஸோ அது கண்களை பாதுகாக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் இம்மிடியட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் செய்தி வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இது பிரபு அவர்களோட கண்காணிப்புலையும் இருந்திருக்குல்ல சார், இது தெரிஞ்சிருக்குமா இல்லை இப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபு அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு? ஆமாம் சார், துஷ்யந்த் வந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, இப்போ சொல்லாமல் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன். இப்போ பிரபு சார் நாலேஜ் போயிருந்ததுன்னா அவர் ஸ்டெப் கண்டிப்பாக எடுத்திருப்பார். வேணாண்டா இப்படிலாம் வேணாம், என்ன பண்ணணுமோ இது வேணுமோ அது வந்து ஐடியா கொடுத்துருக்கலாம் மேபி அவர். பட் துஷ்யந்த் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காதான்னு நினைக்கிறேன். மேபி அவருடைய அப்பா ராம்குமார் சார் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க. டாக்குமெண்ட் காப்பி அவர்கிட்ட இருக்கும். காப்பி எடுத்துக்கொண்டே ஒருத்தர்கிட்ட பிளச் பண்ணி மார்க்கேஜ் போட்டு இன்ட்ரெஸ்ட்டு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து சரி சிவாஜி சார் பேரன் தானே கொடுத்துரும், இப்படி இருந்தாலும் பணம் வந்துடும் சொல்லி பணம் கொடுத்துட்றாங்க. அப்படி வந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது இருந்திருக்கணும். பிரபு சாருக்கோ ராம்குமார் சாருக்கோ அது நாலேஜுக்கு போயிருக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். போயிருந்தால் இதை அப்போயே இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இல்லை இதுக்கு வேண்டிய என்ன ஒரு சொல்யூஷன் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுக்கான தீர்வு எல்லாமே இனி வர நாட்களில் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இருக்குது அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஜப்தின்ற மேட்ரு வந்து செய்தி வந்துருச்சு, அது ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சு நம்ம சந்திமுறை விழுந்து எடுப்பேன்.